ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதியோ அல்லது 1ஆம் தேதியோ உங்க மொபைல்ல ஒரு எஸ்எம்எஸ் வரும். "யுவர் சாலரி ஹாஸ் பீன் கிரெடிட்டட்." அந்த மெசேஜ பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு எக்ஸைட்மென்ட் வரும் இல்லையா? "அப்பாடா! இந்த மாசம் வந்தாச்சு. இனிமே எல்லாம் செட் ஆயிடும்." அப்படின்னு தோணும். ஆனா, சரியா ஒரு 10 அல்லது 15 நாள் கழிச்சு உங்க பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ செக் பண்ணி பாருங்க. அது 1000லயோ இல்ல ரூ. 100லயோ வந்து நிக்கும். வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, வண்டிக்கு இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு, மளிகை சாமான், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் முடிஞ்சு பேலன்ஸ் 0வ நெருங்கும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். ஒரு பெரிய பிரஷர் உங்கள அழுத்தும். இவ்வளவு சம்பாதிக்கிறோமே, பணம் எங்கே தான் போகுது அப்படின்னு ஒரு விரக்தி வரும். இத கேட்கும்போது, ஆமா, இது என் வாழ்க்கை தான், என் நிலைமை தான் இது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரு கசப்பான உண்மைய நான் சொல்றேன், கேளுங்க. உங்க பிரச்சனை நீங்க வாங்குற சம்பளம் இல்ல. உங்க மனசு தான். உங்களோட சைக்காலஜி தான். ஒரு சின்ன விஷயம். இந்த வீடியோவ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பார்க்கறதுக்கு இதுல பெருசா எந்த அனிமேஷனோ, கிராஃபிக்ஸோ இல்ல. முடிஞ்சா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. கண்ண மூடிக்கோங்க. நான் சொல்றத அமைதியா மட்டும் கேளுங்க. ஏன்னா, இது ஏதோ பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்ற சாதாரண வீடியோ இல்ல. இது உங்க வாழ்க்கையோட, உங்க மைண்ட் செட்டோட, நடுத்தர வர்க்கத்தோட ஒரு ஆழமான உரையாடல். நீங்க பணம் சம்பாதிச்சும் ஏன் உங்களால சேமிக்க முடியல அப்படிங்கிறதுக்கான 9 கசப்பான உண்மைகள இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல வர்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஏதோ ஒரு இடத்துல உங்க வாழ்க்கையோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். உண்மை ஒன்று. சம்பாதிப்பது வேறு, அதை தக்க வைப்பது வேறு. நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. என் சம்பளம் இப்போ 30,000, இதுவே 60,000 ஆனா நான் மாசம் 20,000 சேமிப்பேன் அப்படின்னு. ஆனா அது உண்மையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிப்பார். ஆனா அவர் பேங்க்ல 1,00,000 சேமிப்பு இருக்கும். எந்த கடனும் இருக்காது. அதே நேரத்துல மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற இன்னொருத்தர் 3 கிரெடிட் கார்டு வச்சிருப்பார். 4 இஎம்ஐ கட்டிட்டு இருப்பார். மாச கடைசியில கடனுக்கு கைமாத்து கேட்டுட்டு இருப்பார். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா, பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு திறமை. அது உங்க படிப்பு, உழைப்பு சம்பந்தப்பட்டது. ஆனா சம்பாதிச்ச பணத்தை உங்களை விட்டு போகாம காப்பாத்துறது இருக்குதே, அது ஒரு குணம். அதிகமா சம்பாதிச்சா அதிகமா சேமிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மாயை. உங்களால 20,000 ரூபாயில 2,000 ரூபாய் சேமிக்க முடியலன்னா, 2,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் உங்களால 20,000 ரூபாய் சேமிக்கவே முடியாது. பணத்தை செலவு பண்ற பழக்கம் தான் உங்களோட முதல் எதிரி. உண்மை 2. தேவைகளும் ஆடம்பரங்களும் ஒன்றாகிப் போன மாயை. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம சம்பளம் ஏற ஏற நம்மளோட வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறுதுன்னு நம்மளே கவனிக்க மாட்டோம். நீங்க காலேஜ் படிக்கும்போது ரோட்டோரமா இருக்கிற டீ கடையில 10 ரூபாய் டீ குடிச்சிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அது உங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன கஃபேக்கு போவீங்க. சம்பளம் இன்னும் கொஞ்சம் கூடும்போது ஸ்டார்பக்ஸ் மாதிரி பெரிய இடத்துல 300 ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறது தான் உங்க ஸ்டேட்டஸ்னு உங்களுக்கே தெரியாம உங்க மனசு நம்ப ஆரம்பிக்கும். ஒரு நல்ல வண்டி இருக்கும். ஆனா ப்ரொமோஷன் வந்த உடனே ஒரு பெரிய பைக் எடுக்கணும்னு தோணும். தேவைக்காக வாங்கின பொருட்கள் மாறி இப்போ கௌரவத்துக்காக வாங்க ஆரம்பிப்போம். உங்க வருமானம் எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு உங்க செலவுகளும் ஏறிக்கிட்டே இருக்கும். இத லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு வேகமா ஓடுனாலும் அதே இடத்துல நிக்கிற ஒரு ட்ரெட்மில் மாதிரி தான் உங்க வாழ்க்கை மாறும். சம்பளம் ஏறும்போது உங்க செலவுகளை பழைய நிலைமையிலேயே கட்டுப்படுத்தி வச்சா மட்டும்தான் உங்களால பணத்தை சேமிக்க முடியும். உண்மை 3. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? த கம்பேரிசன் ட்ராப். நடுத்தர வர்க்கத்தோட மிகப்பெரிய வியாதி இந்த ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம்தான். உண்மைய சொல்லணும்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறத விட அடுத்தவனை விட நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் அதிகமா ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஒரு கார் தேவைப்படாது. உங்களோட பைக்கே உங்களுக்கு போதும். ஆனா உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை பார்க்கறவனோ இல்ல உங்க மச்சானோ ஒரு புது கார் வாங்கிட்டாருன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வரும். நம்ம மட்டும் பைக்ல போனா சீப்பா நினைப்பாங்களோ? உடனே ஒரு 7 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டு ஒரு பெரிய காரை வாங்கி வீட்டு வாசல்ல நிப்பாட்டுவீங்க. அந்த கார் ரோட்ல போறத விட வீட்டு வாசல்ல நின்னு மத்தவங்களுக்கு உங்க கெத்த காட்டுறதுக்காகவே அதிகமா பயன்படும்.
ஆனா இதுல என்ன கொடுமைனா, நீங்க யார இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு கடன உடனே வாங்கி இதெல்லாம் பண்றீங்களோ, அவங்க உங்கள பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. பணம் இல்லாதவன் மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி கடைசியில நிஜமாவே பணம் இல்லாதவனா மாறுறது தான் நாம பண்ற மிகப்பெரிய முட்டாள்தனம். உண்மையான பணக்காரத்தனம் அப்படிங்கிறது நீங்க வெளியே காட்டுற பொருட்கள்ல இல்ல. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க யாருக்கும் காட்டாம வச்சிருக்கிறீங்களே அந்த பேலன்ஸ்ல தான் இருக்கு. உண்மை 4. மன உளைச்சலுக்கு மருந்து பணமா? ஒரு வாரம் முழுக்க ஆபீஸ்ல நாயா உழைக்கிறேன். எனக்காக ஒரு நாள் நான் செலவு பண்ணக்கூடாதா? இந்த டயலாக உங்களுக்குள்ளேயே நீங்க பல தடவை சொல்லியிருப்பீங்க. ஆபீஸ்ல பெரிய பிரஷர், பாஸ் கூட சண்டை, இல்ல வீட்ல ஏதோ ஒரு மனக்கசப்பு. உங்க மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிருக்கும். அன்னைக்கு நைட்டு சரியா தூக்கம் வராது. உடனே மொபைல எடுப்பீங்க. ஸ்விக்கி அல்லது ஜொமேட்டோல ₹500க்கு ஒரு உணவு ஆர்டர் பண்ணுவீங்க. இல்ல அமேசான்ல உங்களுக்கு தேவையே இல்லாத ஏதோ ஒரு பொருள ஆஃபர்ல இருக்குன்னு வாங்குவீங்க. வீக்கெண்ட் ஆனா பெரிய மாலுக்கு போய் தேவையில்லாம ஆயிரக்கணக்குல செலவு பண்ணுவீங்க. இதுக்கு பேரு ஷாப்பிங் கிடையாது. இதுக்கு பேரு ரீட்டெயில் தெரப்பி. உங்க மனசுல இருக்கிற கவலைய, வலிய மறைக்கிறதுக்காக மூளை கேட்கிற ஒரு போதை தான் இது. ஏதோ ஒன்ற வாங்கும்போது உங்க மூளையில டோபமைன் சுரக்கும். அது கொஞ்ச நேரத்துக்கு உங்கள சந்தோஷமா வச்சிருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, உங்க மன அழுத்தத்த குறிக்க நீங்க பணத்த கொளுத்திட்டு இருக்கீங்க. இதனால உங்க பணம் கரையுமே தவிர உங்க கவல தீராது. முடிஞ்ச வரைக்கும் உங்க எமோஷன்ஸையும் உங்க பர்ஸையும் தனித்தனியா வைங்க. உண்மை 5. நாளைக்கு பார்த்துக்கலாம் என்கிற அலட்சியம். வயசு 25 இருக்கும்போது நம்ம எல்லார் மைண்ட்லயும் ஓடுற விஷயம், இப்போதானே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்பவே சேமிச்சு என்ன பண்ண போறேன், வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு தானே, ஒரு 30 வயசு ஆகட்டும் அப்புறம் சேமிக்கலாம். 30 வயசுல கல்யாணம் குழந்தைன்னு ஆகும்போது இப்ப செலவு ஜாஸ்தியா இருக்கு, குழந்தைங்க கொஞ்சம் வளரட்டும், ஒரு 35 வயசுக்கு மேல சேமிக்கலாம். 40 வயசுல ஸ்கூல் ஃபீஸ் இஎம்ஐன்னு வாழ்க்கை கழுத்த நெரிக்கும். இப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறது தான் நம்ம சேமிப்பை அழிக்கிற மிகப்பெரிய விஷயம். பணம் அப்படிங்கிறது ஒரு மரம் மாதிரி. இன்னைக்கு நீங்க ஒரு விதைய போட்டா அது மரமா வளர்ந்து நிழல் கொடுக்க 15-20 வருஷம் ஆகும். காம்பவுண்டிங் அப்படிங்கிற மேஜிக் வேலை செய்யணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் காலம். நீங்க மாசம் ரூ. 100 சேமிச்சா கூட பரவாயில்ல. அதை இன்னைக்கே உங்களோட முதல் சம்பளத்திலேயே ஆரம்பிக்கணும். உங்க எதிர்காலத்துல இருக்கிற வயசான உங்களுக்காக நீங்க இன்னைக்கு அனுப்பி வைக்கிற ஒரு சின்ன கிஃப்ட் தான் உங்க சேமிப்பு. அதை தள்ளி போடாதீங்க. உண்மை 5. காத்திருக்க பொறுமை இல்லாதது. இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் உலகத்துல. 10 நிமிஷத்துல மளிகை சாமான் வீட்டுக்கு வரணும். ஒரு பாட்டு பிடிக்கலன்னா அடுத்த செகண்ட் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்கிற நம்ம மூளை பண விஷயத்திலையும் அதே அவசரத்தை தான் காட்டும். உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு ஆசை. அதோட விலை ரூ. 50,000. மாசம் ரூ. 5,000ன்னு 10 மாசம் சேமிச்சு அந்த டிவியை வாங்குறது தான் சரியான முறை. ஆனா நமக்கு தான் பொறுமை இல்லையே. எதுக்கு 10 மாசம் வெயிட் பண்ணணும்? ஒரு ஸ்வைப் பண்ணா இன்னைக்கே டிவி வீட்ல இருக்குமே அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டுலயோ இல்ல பஜாஜ் ஃபைனான்ஸ்லயோ இஎம்ஐ போடுவீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்களோட எதிர்கால வருமானத்தை திருடி உங்களோட நிகழ்கால ஆசைகளை தீர்த்துக்கிறீங்க. இதுக்கு பேரு தான் கடன் வலை. காத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், போர் அடிக்கும் தான். ஆனா பொறுமையா ஒரு விஷயத்துக்காக காத்து பணத்தை சேர்த்து வச்சு வாங்கும்போது அதோட மதிப்பு உங்களுக்கு புரியும். எந்த ஒரு பொருளையும் அதற்கான தகுதியை நீங்க வளர்த்துக்காம கடனை வாங்கி அடைஞ்சீங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு நிம்மதியை தராது. உண்மை 6. நடுத்தர வர்க்கத்தின் கௌரவ பிரச்சனை. இந்த பாயிண்ட் கொஞ்சம் கசக்கலாம், ஆனா இதுதான் பல குடும்பங்களை அழிச்சிட்டு இருக்கு. அதுதான் கௌரவம் என்கிற பெயரை சொல்லி பண்ற வீண் செலவுகள். ஒரு நடுத்தர குடும்பத்துல கல்யாணம் நடக்கும். பொண்ணுக்கோ பையனுக்கோ பெருசா வசதி இருக்காது. ஆனா ஊருக்காரன் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க குறை சொல்லுவாங்களேன்னு சொல்லி 15 லட்சம் 20 லட்சம்னு பேங்க்ல பர்சனல் லோன் எடுத்து ஊருக்கே பெரிய மண்டபத்தை பிடிச்சு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணுவாங்க. உங்க சொந்தக்காரங்க 4 மணி நேரம் வந்து உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு சாப்பாடுல உப்பு பத்தல, மண்டபம் பெருசா இல்லைன்னு ஏதோ ஒரு குறைய சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க சாப்பிட்ட அந்த ஒரு வேளை பிரியாணிக்காக அந்த கல்யாணத்தை பண்ணவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு மாசம் மாசம் வட்டி கட்டி ரத்தம் சிந்தி உழைச்சிட்டு இருப்பாங்க. யாருக்காக இந்த பகட்டு? ஒரு நாள் கிடைக்கிற போலியான கௌரவத்துக்காக உங்க வாழ்க்கையோட நிம்மதியை ஏன் பலி கொடுக்கறீங்க? சமுதாயத்தோட பாராட்ட காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறத நிறுத்துங்க. அது உங்க பணத்தையும் அழிக்கும், நிம்மதியையும் அழிக்கும். உண்மை 8. பயம் வெர்சஸ் பேராசை. பணத்தை பத்தின நம்ம முடிவுகள் எல்லாமே பெரும்பாலும் 2 எமோஷன்ஸ் அடிப்படையில தான் இருக்கு. ஒன்னு பயம், இன்னொன்னு பேராசை. பயம். ஷேர் மார்க்கெட்டா? அதெல்லாம் சூதாட்டம்.
மியூச்சுவல் ஃபண்டா அதெல்லாம் பணத்தை முழுங்கிடுவாங்க அப்படின்னு பயந்து போய் எந்த ரிஸ்க்கும் எடுக்காம போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல 4% வட்டி தர்ற சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ பணத்தை வச்சிருப்போம். பணவீக்கம் மாசம் மாசம் நம்ம பணத்தோட மதிப்பை குறைச்சிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஆனா அதே சமயம் யாரோ ஒருத்தன் வந்து, சார் இந்த ஸ்கீம்ல 1,00,000 போட்டா அடுத்த மாசம் 2,00,000 கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த கேள்வியும் கேட்காம ஊர்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கடனை வாங்கி அவன் கையில கொடுத்துட்டு ஏமாறுவோம். ஏன்னா அங்க நம்ம கண்ணை மறைக்கிறது பேராசை. பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு பயமும் தேவையில்ல, பேராசையும் தேவையில்ல. அறிவுதான் தேவை. உண்மை கடைசி. வாரன் பஃபெட் சொன்ன ஒரு அற்புதமான பொன்மொழி இருக்கு. நீங்க சம்பாதிச்ச பணத்துல எல்லா செலவும் போக மீதி இருக்கிறத சேமிக்கலாம்னு நினைச்சா ஒரு நாளும் உங்களால சேமிக்கவே முடியாது. உங்க வருமானத்துல முதல்ல சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்துல மட்டும்தான் செலவு பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வந்த உடனே வாடகை, பில்ஸ் எல்லாம் போக மீதிய அப்படியே அக்கவுண்ட்ல வச்சிருப்போம். மாச கடைசியில எவ்வளவு மீறுதோ அதை சேவிங்ஸ்ல போட்டுக்கலாம்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன? மாச கடைசிக்குள்ள நாமளே புதுசு புதுசா ஒரு செலவை உருவாக்கி அந்த பேலன்ஸை காலி பண்ணிடுவோம். இதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? டிசிப்ளின், கட்டுப்பாடு. மாசம் பிறந்த உடனே உங்க சம்பளத்திலிருந்து 20% 20% உங்களுக்கு தெரியாத நீங்க அடிக்கடி பார்க்காத இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாத்திடுங்க. அந்த 20% பணம் உங்களுக்கு வரவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 80% பணத்துல உங்க வாழ்க்கைய ஓட்ட பழகுங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் அடுத்த 10 வருஷத்துல உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்தும். வீடியோவோட ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு இப்ப வருவோம். நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனா ஏன் சேமிக்க முடியல? ஏன்னா பணம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இல்ல, அது உங்களோட பழக்கம். காலையில எழுந்து வேலைக்கு ஓடுறோம், மாசம் முழுக்க உழைக்கிறோம், ஏதோ ஒரு பாஸ் கிட்ட திட்டு வாங்குறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உடம்பையும் மனசையும் உருக்கி நாம சம்பாதிக்கிற அந்த பணத்தை தேவையில்லாத பொருட்களை வாங்கியும் அடுத்தவங்கிட்ட கெத்து காட்டுறதுக்காகவும் ஈஸியா தூக்கி போட்டுறாதீங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த ஆழமா மனசுல வச்சுக்கோங்க. பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது உங்க திறமை. ஆனா அந்த பணத்தை உங்களை விட்டு போகாம காப்பாத்துறது அப்படிங்கிறது உங்க அறிவு. நீங்க வாங்குறது 15,000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் சரி, 1,50,000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உங்க பணத்தை நீங்க எப்படி பார்க்க போறீங்க அப்படிங்கிறது தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க மொபைலை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 கேள்வி கேட்க விரும்புறேன். 1. உங்க சம்பளம் 1ஆம் தேதியிலிருந்து என்ன ஆரம்பிச்சா எத்தனை நாள்ல காலியாகுது? 2. பண விஷயத்துல நீங்க பண்ண பிக்கெஸ்ட் மணி மிஸ்டேக் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள மாதிரியே பல பேரோட கஷ்டங்களையும் அனுபவங்களையும் படிக்கும்போது நாம் மட்டும் தனியா கஷ்டப்படல அப்படிங்கிற ஒரு ஆறுதலும் கிடைக்கும். அதிலிருந்து வெளியே வர ஒரு வழியும் கிடைக்கும். இந்த உண்மைகள் உங்கள கொஞ்சம் மாத்தி யோசிக்க வச்சிருந்தா, இந்த வீடியோவ உங்கள மாதிரியே கஷ்டப்படுற உங்க நண்பர் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.